வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்களே இன்றைக்கி சசி ஸ்டைலில் எப்படி வந்து காராபூந்தி செய்கிறோன்றது பார்ப்போம். ஒரு கப்பு வந்து கடல மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் கால் பிஞ்ச் வந்து சோடா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம லட்டுக்கு எப்படி செஞ்சோமோ அதே ப்ராசஸ் தான். இதில் உப்பு போடுவோம், அதில் உப்பு போட மாட்டோம். அதில் லைட்டாக போடுவோம், இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுவோம். நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அதே பதம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லா எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து கெட்டியாக பாருங்கள். இந்த தட்டில் வந்து ஜல்லித்தட்டில் வந்து போட்டு இப்படி எடுத்தோன்னா முத்தாக வரும். இதை வந்து சாஃப்டாக கிறிஸ்பியாக பண்ணணும், சாஃப்ட்னஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, உடச்ச கடலை, வேர்க்கடலை, முந்திரி எல்லாத்தையும் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.